இது தமிழ்நாட்டுக்கே புதுசு. தமிழ்நாட்டில் நாங்கள் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் இடம் போதும். இந்த காங்கிரீட் போடும்போது சிங்கிளாக தான் இருக்கும். அப்போ ஸ்டெப்போட ஹைட் ஜாஸ்தியாக வரும். இது என்ன சின்ன ஹைட் மேலே ஏறும்போது இந்த முட்டு வலி இருக்கிறதுக்கெல்லாம் பிரச்சனை வராது. அப்புறம் இங்கிருந்து பாருங்க, பார்க்கும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. இங்கே ஸ்டேர் இருக்கு, அந்த ஃபீலிங்கே வராது. சோஃபா போட்டுக்கலாம், டிவி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஸ்டோரேஜ் எல்லாத்துக்கும் இங்கே இடம் இருக்குது. இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் ஃபாரின் கண்ட்ரியில் ரொம்ப ஃபேமஸ். நியூசிலாந்து, அமெரிக்கா அந்த மாதிரி இடத்துல பார்ப்பாங்க. வீட்டோட லுக்கு அழகா பாருங்க. இந்த பக்கம் பாருங்க, இந்த பக்கம் பாருங்க. லைட் எல்லாம் போடும்போது ரொம்ப அழகா இருக்கும். இது வந்து எக்ஸ்க்ளூசிவா இருக்கும், ராயலா இருக்கும். இந்த பின்னாடி பாருங்க, இந்த 4 வீடு இருக்குல்ல, அதுல 3 வீடு நான் பாடி மெட்டல் ஸ்டர் பண்ணிருக்கு. இது டாடா ஸ்டீல்ல போட்டிருக்கு. இந்த கீழே இருக்குதுல்ல, இது டியூப் போடலாம், ராட் பண்ணிக்கலாம், எஸ்எஸ் போடலாம், தேக்கூட்டு தான் பண்ணிருக்கு. இது நீங்க எஸ்எஸ்ல பார்த்திருப்பான். இங்க டிஃபரெண்டான வுட் அண்ட் கிளாஸ் போட்டிருக்கு. கிளாஸ் டிஃபரெண்ட் கிளாஸ் பண்ணிருக்கு, எச்சிம் போட்டு அசிட் ஒர்க் பண்ணிருக்கு. இது உடஞ்சா அதுவும் சின்ன கிறிஸ்டல்ல தான் உடையும், இந்த பீஸா உடையாது. போல்ட் போட்டிருக்கு. கீழே கட் பண்ணாம இதை ஹோல்ட் பண்ணி உள்ள இறக்கி வச்சு அதில் போல்ட் பண்ணிருக்கு. அதனால ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒன்லி பிளைன் கிளாஸ் தான். இது மேல தேக்கூட்டு பண்ணிருக்கு. இந்த ஸ்டீல் இதெல்லாம் அதோட டிஃபரெண்ட் அழகா இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் பண்ணியிருக்கோம். பாருங்க, இப்படியே பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்குல்ல. தமிழ்நாடு பூரா செஞ்சு தரோம். கஸ்டமர் சொன்னா போதும், என்னதுன்னா அதுக்கு வுட்டு ஆனால் வுட்டு, கிளாஸ் வேணா கிளாஸ் நம்ம ஃபேக்ட்ரியில செஞ்சுட்டு கொண்டு வருவாங்க. Yo soy Pablo Emilio Escobar Gaviria. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் ரஃபிக் தைக்காடன். கம்பெனி பேர் தைக்காடன் ஸ்டீல் ஹவுஸ். நாங்கள் அந்த மெட்டல் ஸ்டேர், கிளாஸ் ஹேண்ட் ரயில், ஸ்டீல் டோர், விண்டோஸ் இந்த மாதிரிலாம் பண்றாங்க. இந்த பின்னாடி பாருங்க, இந்த 4 வீடு இருக்குல்ல, அதுல 3 வீடு நான் பாடி மெட்டல் ஸ்டேர் பண்ணிருக்கு. இது தமிழ்நாட்டுக்கே புதுசு. இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் ஃபாரின் கண்ட்ரியில் ரொம்ப ஃபேமஸ். அமெரிக்கா, நியூசிலாந்து, இந்த யூரோப்பியன் கண்ட்ரிலாம் போனா பார்க்கலாம். இது நம்ம தான் தமிழ்நாட்டுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். இந்த 3 வீட்டுல பண்ணிருக்கு, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீட்டுல ஒரு அழகான ஃப்ளோட்டிங் மெட்டல் ஸ்டேர் பண்ணிருக்கு. தமிழ்நாட்டில் நாங்கள் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். இதெல்லாம் வெளிநாட்டுல அதிகமா பார்க்கப்பாங்க. நியூசிலாந்து, அமெரிக்கா அந்த மாதிரி இடத்துல பார்ப்பாங்க. அங்கெல்லாம் இதுதான் பண்ணுவாங்க. நம்ம வந்து காங்கிரீட்ல பண்ணுவாங்க. காங்கிரீட்ல போடும்போது அதுக்கும் இதுக்கும் டிஃபரெண்ட் என்ன சொன்னாது. இது இங்க போது பாத்தீங்களா, கொஞ்சம் வியூவா இருக்குது, கொஞ்சம் கன்ஜஸ்டட் இல்லாம இருக்கிறேன். அப்புறம் அழகா இருக்கும். மெயினா தான் அழகா இருக்கும், ஃப்ரீயா இருக்குது பார்க்கும்போது. இப்போ இங்க வந்து மேல பார்க்கலாம், ஏர் சர்க்குலேஷன் இருக்கும். இது எப்போ வேணாலும் மாடல் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன் தெரியுமா, எதுக்கும் இந்த ஃப்ளோருக்கும் பிரச்சனை வராது, காங்கிரீட் இதுக்கெல்லாம் எதுவும் பிரச்சனை வராது. சீக்கிரம் ரிமூவ் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது டாடா ஸ்டீல்ல போட்டிருக்கு. இந்த கீழே இருக்குதுல்ல, இது டியூப் போடலாம், ராட் பண்ணிக்கலாம், எஸ்எஸ் போடலாம். இந்த இதுக்கு இதுதான் கொஞ்சம் அழகா இருக்கும். சொல்லும் போது ராடு இல்லாட்டி இந்த டியூப் தான் போட சொல்லுவாங்க. இதுக்கு தான் மேட்ச் ஆகும். இது பிளாக் பண்ணிக்கலாம், ஒயிட் பண்ணிக்கலாம். நம்ம கஸ்டமருக்கு என்ன கலர் தேவைப்படுது, ஒவ்வொருத்தருக்கு ஒரு இன்டீரியர் டிஃபரெண்ட் இருக்கும். ஒயிட் இருக்கும், பிளாக் இருக்கும், அப்புறம் மற்ற வுட் கலர் இருக்கும். எது வேணும் பண்ணிக்கலாம். அப்புறம் வுட் வந்து பாருங்க, இப்போ மெட்டல் போடும்போது இது இப்படி ஏறும்போது இங்கெல்லாம் கை தட்டி இதில் கம்ப்ளைண்ட் வந்துடும். அதனால சின்ன வுட் போடும்போது பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. அதாவது தேக்கூட்டு தான் பண்ணிருக்கேன். இது இந்த சைட்ல இதெல்லாம் தேக்கூட்டு தான். பாத்தீங்களா, போதே கீழெல்லாம் கேப் தெரியுது இல்ல, அதனோட கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு பார்க்கும்போது. சவுண்ட் வராது. அப்புறம் இது பாருங்க, இது பாருங்க, சின்னது இருக்குல்ல, இது வுட் தானே, அந்த ஒரு சவுண்ட் இருக்கும். இது பாத்தீங்களா, காங்கிரீட் இருக்கும்போது அதுக்கு வேற, இதுக்கு வேற. இது வுட் தானே, இந்த வுட்ல மதிக்கிற ஒரு சின்ன சவுண்ட் இருக்கும். அப்புறம் இது ஜெர்க்கிங் எல்லாம் இருக்க மாட்டேன், ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். திக்னஸ் பாருங்க, இது டாடா அயன் வச்சுட்டு சப்போர்ட் பண்ணிருக்குங்க. நல்லா எவ்வளவு வெயிட் வேணாலும் தாங்கிக்குவாங்க. பாத்தீங்களா, அது மட்டும் இல்ல, இந்த வுட் இருக்குல்ல 3 இன்ச்சு திக்னஸா இருக்கு. அதுக்குள்ள மெட்டல் இருக்குது, அது ஃபுல் பேக் பண்ணிருக்கு. அப்புறம் நீங்க அதுக்குள்ள இந்த பியூரோ, இந்த சோஃபா எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எவ்வளவு வெயிட் வேணாலும் கொண்டு போய்க்கலாம், பிரச்சனை. ஏன்னா இதுக்கு சப்போர்ட் இருக்கு, இங்கே சப்போர்ட் இருக்குது. அப்புறம் மெட்டல் இதுக்கு சென்டர்ல சப்போர்ட் இருக்குது, 2 சைடுல சப்போர்ட் இருக்குது. இது என்ன, ஒரு வீட்டுக்கு இதுக்கு 90 இருக்குது வித்து. ஏன்னா சில வீடு கொஞ்சம் கன்ஜஸ்டடா இருக்கும். கன்ஜஸ்டடா இருக்கும்போது இங்க பாருங்க, காங்கிரீட் பண்ண இதெல்லாம் அந்த அளவுக்கு அழகு இருக்க மாட்டேன். சின்ன கேப்ல கரெக்டான அளவில் ஒரு ஸ்டேர் பண்ணிருக்கு. நான் இது 10 இன்ச்சு இருக்கும். இந்த ஸ்டெப் இருக்குல்ல, த்ரெட், இது வேணா நமக்கு எது வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஹைட் கம்மி பண்ணிக்கலாம், 1 மீட்டர் பண்ணிக்கலாம், இல்லாட்டி 1க்கு 10 போட்டுக்கலாம், 4 ஃபீட் போட்டுக்கலாம், எப்படி வேணா பண்ணிக்கலாம். நமக்கு என்ன சைஸ் வேணும் அதுக்கு தகுந்த மாதிரி. இந்த சென்டர் பீம் இருக்குல்ல, அது கொஞ்சம் ஹெவி போடுவாங்க. இதுக்கு வாரண்டினா 50 இயர்ஸ் போட்டுக்கலாம். ஏன்னா அது கூட ஜாஸ்தி லைஃப் இருக்குது. நம்ம சொல்லும் போது இவ்வளவு சொல்றது அவ்வளவுதான். கீழே போட்டிருக்கு டாடா ஷீட், டாடா டியூப் தான் போட்டிருக்கு கீழே. அப்புறம் இது தேக்கூட்டு தான் பண்ணிருக்கு. இதுக்கு லைஃப் இருக்குது. நாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷம் ஆச்சு இந்த ஸ்டார்ட் பண்ணிருக்கு, இந்த ஃபீல்டு மட்டும் தான். அப்ப இதுவரை எதுவும் கம்ப்ளைண்ட் வரல. நாங்க சொல்லும் போது 50 சொல்லுவாங்க, 20 சொல்லுவாங்க. லைஃப் கிடைக்கும், இதுக்கு எவ்வளவு வேணும் கிடைக்கும். ஏன்னா கீழே நாங்க ஸ்டீலோட போட்டு தான் போடுறாங்க. கீழே மேலதான் அப்படிதான் எஸ்எஸ்ஆர் தான் போடுறாங்க, நட் போல்ட். தேக்கு வுட்னா அதுக்கு லைஃப் கண்டிப்பா 10 வருஷம் கண்டிப்பா கம்பல்சரி கொடுக்குறாங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு எனக்கு அதுக்கு நம்பிக்கை இருக்குது. அப்படியே மேல வந்துட்டு பாருங்க, இதுல ஜாயின் பண்ணிருக்கு, போல்ட் போட்டிருக்கு. கீழே கட் பண்ணாம இதை ஹோல்ட் பண்ணி உள்ள இறக்கி வச்சு அதுல போல்ட் பண்ணிருக்கு. அதனால ஸ்ட்ராங்கா இருக்கும். எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு பாருங்க, ஸ்ட்ராங்கா இருக்குது எல்லாமே. பாத்தீங்களா,
இந்த சவுண்ட் இருக்கும். இந்த ஹேண்ட் ரெயிலுக்குங்க இது அப்போலோ ஜிபி தான் போட்டிருக்கு. இது ராடு கூட பண்ணிக்கலாம். போலிஷ் ராட் இருக்குது, ஸ்கொயர் டைப்பு, அது பண்ணிக்கலாம். அப்புறம் எஸ்எஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கிளாஸ் வேற போடுறாங்க. அது கொஞ்சம் மாடல் நான் உங்களுக்கு காமிச்சு தரேன். இது வந்து பாருங்க, சின்ன இது வச்சுட்டு அப்புறம் இந்த வுட் இருக்குல்ல, சின்ன வுட் போட்டிருக்கு. இது கொஞ்சம் முடியும் போது இதுக்கு கம்ப்ளைண்ட் வராது, இல்லைங்க ரெஸ்ட் ஆக மாட்டேன். கீழே வந்து டாட்டா தான் பண்ணியிருக்கு, அப்போலோ தான் போட்டிருக்கு. அப்புறம் இதுக்கு வேற நாங்கள் ப்ரஷ் கோட் போடுவாங்க, இந்த அப்பாக்சி பண்ணுவாங்க. அது பிராண்டு தான் போடுவாங்க, எல்லாமே பிராண்ட் தான் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே பெயிண்ட் வருதுல்ல, அதனால அந்த மாதிரி வராது. கிட்டத்தட்ட 2009 நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. வுட்டு தேக்கூட்டு அதே மாதிரி தான். இதுவரை எதுவும் கம்ப்ளைண்ட் வரல எங்களுக்கு. அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது. அது இங்கே துணி வச்சு க்ளீன் பண்ண வேண்டியதா. அது ஈர துணி இருக்குமில்ல, அது வச்சு அவங்களுக்கு டஸ்ட் எல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாப்போட போட்டுக்கலாம். ஏன்னா தண்ணி புழிஞ்சுதானே பண்ணுவாங்க, அதனால அந்த மாதிரி பிரச்சனை வராது. இதுவரை வந்தது இல்லை, அந்த ஒரு நம்பிக்கை தான் சொல்றேன் நாங்க. அப்புறம் இதோட என்ன தெரியுமா, கொஞ்சம் இடம் போதும். இந்த லேண்டிங் இருக்குல்ல, இது 3 பண்ணியாச்சு. இந்த காங்கிரீட் போடும்போது சிங்கிளா தான் இருக்கும். அப்ப ஸ்டெப்போட ஹைட் ஜாஸ்தியா வரும். இது என்ன சின்ன ஹைட் கம்மியா இருக்கும். மேல ஏறும்போது இந்த முட்டு வலி இருக்கிறதுக்கெல்லாம் பிரச்சனை வராது. ஹைட் கம்மி தானே. இது பாருங்க, இது ஒரு லேண்டிங் நான் 3 கட் பண்ணிட்டு கிராஸ் பண்ணி வச்சிருக்கு. அதனால இது சிம்பிளா ஹைட் கம்மியாயிருச்சு. அப்புறம் கொஞ்சம் இடம் போதும், பாக்குறது கொஞ்சம் அழகா இருக்கும். பாருங்க, அந்த அளவுக்கு ரேட்டு வராது. எப்பவுமே நல்ல பினிஷா இருக்கும், டிஃப்ரெண்டா இருக்கும். உங்க வீட்டோட லுக்கே மாத்திரும். பாருங்க, பாக்குறது கொஞ்சம் அழகா இருக்குதுல்ல, கொஞ்சம் எல்லாம் நல்ல அழகா இருக்குது பார்க்கும்போது. சிமெண்ட் காங்கிரீட்ல போடணும்னு வச்சுக்கோங்க, இது இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம இந்த லேண்டிங் இருக்குதுல்ல, அது சிங்கிளா தான் பண்ண முடியும். இல்லாட்டி டபுள் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். ஹைட் ஜாஸ்தி ஆயிரும். இது சின்ன ஹைட் பாருங்க, சின்ன ஹைட், அவ்வளவுதான். அப்புறம் இங்க இருந்து பாருங்க, அப்புறம் பார்க்கும்போது கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. பாத்தீங்களா, இது காங்கிரீட் ஆகும்போது டார்க்கா இருக்கும், வெளிச்சம் எல்லாம் கிடைக்க மாட்டேன் அந்த அளவு. பாத்தீங்களா, ஒரு இங்க ஸ்டேர் இருக்கு, அந்த ஃபீலிங்கே வராது. அப்புறம் இங்க இப்ப இங்க சோஃபா போட்டுக்கலாம், டிவி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஸ்டோரேஜ் எல்லாத்துக்கும் இங்க இடம் இருக்குது. இது நெக்ஸ்ட் வீல்ல, இந்த வீடும் அதே மாடல் தான் பண்ணிருக்கு. வாங்க இதே பேட்டர்ன் தான். நமக்கு ஏகப்பட்ட மாடல் இருக்குது. இவருக்கு இதே இந்த இடத்துக்கு இதான் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைச்சு அதான் இது பண்ணிருக்கு. மாடல் நிறைய டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் இருக்குது. நாங்க போட்டோ பண்ணி வச்சுக்கலாம், உங்களுக்கு போட்டு தரேன். இதுல கிளாஸ் போட்ட ஐட்டம்ஸ் இருக்குது. அப்புறம் டிஸ்ட், இந்த பெண்ட் இருக்குல்ல, அது இருக்குது. வால்ல மட்டும் பார்க்கும்போது இந்த ஸ்டெப் இருக்குல்ல, கீழே எதுவும் சப்போர்ட் இருக்க மாட்டேன், அந்த மாதிரி மாடல் இருக்குது. அதுக்கு சப்போர்ட் எல்லாம் இந்த வால் தான் இருக்கு. லெஃப்ட் சைடு லேண்டிங் இருக்கு. அப்புறம் அதெல்லாம் ஃபுல்லா கிளாஸ் போட்டு நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. சர்க்கிள் இருக்குது, ஸ்கொயர் இருக்குது, ஸ்ட்ரைட் இருக்குது. எப்படி வேணா போட்டுக்கலாம். டிஃப்ரெண்டான மாடல் இருக்குது. ஒரு சில கஸ்டமர்லாம் நம்ம அவரா நெட்டில் பார்த்துக்கிட்டு இந்த மாடல் பண்ண கேட்பாங்க. அப்ப அந்த சைட்ல வந்து பார்த்து, இல்லாட்டி அந்த இடப்படி பார்த்தா எங்களுக்கு தெரியும் பண்ணலாமா, இல்லாட்டி சொல்லுவாங்க. ஓகே பண்ணிட்டு எது மாடல் பண்ணி கொடுத்துக்கலாம். கலர்ஸ் நமக்கு இது ஒயிட் போடுவாங்க, இல்லாட்டி வுட் கலர் போடுவாங்க. இன்டீரியர் தகுந்த மாதிரி கலர் எது வேணா பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கஸ்டமருக்கு ஒவ்வொரு கலருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், எது வேணா பண்ணிக்கலாம். இதோட பிரைஸ் வந்துட்டு சைட்டுக்கு 1,85,000 வந்திருக்கு. இது ஃபுல் பேக்கிங் தானே வுட்டு. ஒரு சைட்டுக்கு என்னென்ன மாடல் அது அந்த அளவுக்கு ரேட் டிஃப்ரெண்டா வரும். கிளாஸ் போடும்போது கொஞ்சம் ஜாஸ்தி வரும். அப்புறம் இந்த ஸ்டெப்போட இங்கே 18 ஸ்டெப் இருக்குது. அப்புறம் மேலே பார்த்தீங்களா லேண்டிங் இருக்குது. சில விட்டு கொஞ்சம் லேண்டிங் ஜாஸ்தியாக இருக்கும், இல்லை கம்மியாக இருக்கும். அப்போ ஒரு சைட்டோட மெஷர்மெண்ட் என்ன, அந்த அளவுக்கு அதில் மாடல் என்ன, அந்த அளவுக்கு ரேட்டு டிஃப்ரெண்டாக வரும். எங்ககிட்ட எல்லாமே எங்ககிட்ட இருக்குது. வுட் இருக்குது. கஸ்டமர் சொன்னால் போதும், என்னதுன்னா அதுக்கு வுட்டு ஆனால் வுட்டு, கிளாஸ் வேணா கிளாஸ், எல்லாத்துமே நம்ம கிட்ட ஆள் இருக்குது. நம்ம ஃபேக்ட்ரியில செஞ்சுட்டு கொண்டு வருவாங்க. இது எல்லாத்துமே அங்கே ஃபேக்ட்ரி வச்சுட்டு அங்கே ரெடி பண்ணிக்கிட்டு வந்து செட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இந்த கிளாஸ், இந்த பென்னிஸ்டர் இருக்குல்ல, கிளாஸ் ஃபுல்லா பெண்டா போட்டிருக்கு. வாங்க அது போய் பார்க்கலாம். நாம இப்ப கரூர்ல இருக்கோம். இது 2வது சைட்டு. இங்க வந்து ஃபர்ஸ்ட் சைட்ல அயன் வுட் போட்டிருக்கு, இங்க வந்து கிளாஸ் அண்ட் வுட் போட்டிருக்கு. ஒரு வித்தியாசமான ஹேண்ட் ரயில் இது. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறீங்க, வாங்க உள்ள போய் பார்க்கலாம். பாருங்க, என்ட்ரன்ஸ்ல வுட் அண்ட் கிளாஸ் பண்ணிருக்கு. நீங்க எஸ்எஸ்ல பார்த்திருப்பான், இங்க டிஃப்ரெண்டான வுட் அண்ட் கிளாஸ் போட்டிருக்கு. இது தேக்குள்ள தான் பண்ணிருக்கு. கிளாஸ் டஃபன் கிளாஸ் பண்ணிருக்கு, எச்சிம் போட்டு அசிட் ஒர்க் பண்ணிருக்கு. சாதா கிளாஸோட கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும், சேஃப்டியா இருக்கும். இது உடஞ்சா அதுவும் சின்ன கிறிஸ்டல்ல தான் உடையும், இந்த பீஸா உடையாது. இந்த மாதிரி ரயிலிங்கு டயர்ல போடலாம், பால்கனியில போடலாம். இப்போ மேலே டைனிங் ஹால் இருக்குல்ல, மேலே ஏறி அங்கே பால்கனி இருக்கும், அதுல போடலாம். சிட் அவுட்ல போடலாம். இது அவுட்டர்ல மட்டும் போடக்கூடாது. இப்போ சிட் அவுட்ல இங்கே ஃபுல்லா தண்ணி வர மாட்டேன், அதனால இங்கே இது விட்டு போட்டிருக்கு. இதோட காஸ்ட் மீட்டருக்கு 12,000. இந்த டிசைன் பண்ணிருக்கு பாத்தீங்களா. இந்த வீட்டுக்குள்ள இந்த ரவுண்ட் ஸ்டேர் பண்ணிருக்கு பாருங்க. இது டஃப் பண்ண மாட்டேன், இது இப்போ ஒன்லி பிளைன் கிளாஸ் தான். இது மேலே தேக்கு விட்டு பண்ணிருக்கு. அப்புறம் இதுல பைக் விட்டு தான் பண்ணிருக்கு, சேஃப்டியா இருக்கும். சரிங்களா, பாத்தீங்களா. இப்போ ஸ்டீலோட பாருங்க, இந்த ஸ்டீல் இதெல்லாம் அதோட டிஃப்ரெண்ட் அழகா இருக்குது. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. பாருங்க, ரிச்சா இருக்கும். 2 ஃப்ளோர் பண்ணிருக்கு. மேலே ஓப்பன் டர்ஸ், இந்த மேலே ஃபினிஷிங் இந்த பார்ட்டிஷன் பண்ணி வச்சிருக்கு. பாருங்க கீழே பாருங்க, கீழே இப்படியே போகும்போது இந்த மாதிரி தமிழ்நாடு இந்த கம்மியாக தான் இருக்கும். இங்கே ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் பண்ணியிருக்கோம். பாருங்க இப்படியே பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்குல்ல, ரிச்சா இருக்குது. இது 22,000 பெர் மீட்டருக்கு வருது. இது ஒர்க் பண்ணும்போது இந்த ஸ்டெப்போட வேலையெல்லாம் முடிச்சு 1 மந்த் டைம் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கெட்ச் எல்லாம் எடுத்துட்டு போயிடும், அப்புறம் கிளாஸ் ஃபிட்டிங் பண்ணி மேலே, அதுக்கப்புறம் இந்த வுட் போடுவாங்க.
ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பால்கனி பாருங்க, ரொம்ப அழகா இருக்குது. அப்படியே ஸ்மைல் பண்ணிருக்கு பெண்ட் கிளாஸ். கீழே பார்க்கும்போது டெனிங்கால பார்க்கலாம், தேக்கு விட்டு பண்ணி வச்சிருக்கு. எல்லாமே கிளாஸ் பெண்ட் பண்ணி மேலே தேக்கு விட்டு போட்டிருக்கு. இந்த ஃபர்னிச்சரோட சேர்த்து அந்த சேம் பாலிஷ் இங்கே பண்ணிருக்கு. வீட்டோட லுக்கு அழகா பாருங்க. இந்த பக்கம் பாருங்க, இந்த பக்கம் பாருங்க, லைட் எல்லாம் போடும்போது ரொம்ப அழகா இருக்கும். அப்புறம் இது பார்க்கும்போது பாருங்க, கீழே டைனிங் ஹால் வியூ இருக்கும். இது வந்து எக்ஸ்க்ளூசிவா இருக்கும், ராயலா இருக்கும். எஸ்எஸ்ல பண்ணா இந்த அளவுக்கு அழகா இருக்க மாட்டேன். பெண்டுக்கு எல்லாமே சேம் ரேட் தான். ஆனால் இந்த ஸ்ட்ரைட் இருக்குல்ல, இதுக்கு ரேட்டு கம்மியாக தான் வரும். இந்த ஸ்ட்ரைட் ஏரியா இருக்குல்ல, அதுக்கு 10,000 மீட்டருக்கு வரும், 2 மீட்டருக்கு. இந்த இதுக்கு 20,000 பெண்ட் ஸ்டேருக்கு வரும். இந்த ஸ்ட்ரைட் ஏரியாக்கு இந்த 10,000 ரைட் போடுவாங்க. வுட்டுக்கு ஒரு 15 இயர்ஸ் வாரண்டி இருக்குது. கிளாஸுக்கு வாரண்டி கொடுக்கறது இல்லை, யாரும் கொடுக்கறது இல்லை. அதனால சர்வீஸ் இருப்பாங்க, எவ்வளோ வேணாலும் சர்வீஸ் போடுவாங்க. தமிழ்நாடு பூரா செஞ்சு தரோம். லாங் ஆகும்போது அது கூட சார்ஜ் எக்ஸ்ட்ரா வரும்.